டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வந்து ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கார். கிட்டத்தட்ட 43க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது. அப்போ இந்த கொலைகள் நடக்கும்போது இந்த ராஜபக்சாக்களோட இருந்தவர் யார் என்பது அந்த பிள்ளையார் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். நான் அரசியல் பயணத்திலிருந்து என்றுமே ஓய்வெடுக்க மாட்டேன், அதுக்கு என்னுடைய அரசியல் பயணத்துக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நான் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கடந்த காலத்தில் குறிப்பாக ஆட்சி பீடம் ஏறினதிலிருந்து இந்த என்பிபி சிறையில் இருந்தால் கூட எங்களுடைய சீற்றம் குறையவில்லை என்ற மாதிரி சில நபர்கள் செயற்படுகிறார்கள் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். யார் என்று பார்த்தால் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் அவர்கள் தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த எங்களுடைய மாவட்டம் என கூறுவது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல கொலைகள் நடந்திருக்கிறது. இந்த ராஜபக்சாக்களுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 43க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது. அந்த கொலைகள் நடக்கும்போது அவர்களுடன் இணைந்து செயற்பட்டவர் யார் என்று பார்த்தா அந்த பிள்ளையான் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். பல ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலைகள் நடக்கும்போது இவர் இந்த பிள்ளையான் அவர்கள் வந்து இந்த ராஜபக்சாக்களுடன் இணைந்து செயற்பட்டார் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த உயிரின தாக்குதலில் பின்னுக்கு இருக்கிற முக்கியமான இந்த சூத்திரதாரிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்ச அவர்கள் இப்போ கடந்த காலத்தில் வந்து இந்த உயிரின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றாலும் மூடி மறைக்கப்பட்டது. ஆனால் இப்போ இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சரியான குற்றவாளிகள் இனங்காணப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அப்போ இப்படி பல்வேறுபட்ட வகையில் இந்த உயிரின தாக்குதல், பிள்ளையான் சார்ந்த விடயங்கள் மற்றும் இந்த ராஜபக்ச அவர்களுக்கு எதிரான இந்த வழக்கு விசாரணைகள் என்று பல்வேறுபட்ட விடயங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அண்மையில் அரசியலில் இருந்தே முற்றுமுழுதாக இந்த மஹிந்தா விலகிவிட்டாரா, முன்னே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து அரசியல் விட்டு விலகிவிட்டாரா, தொடர்ச்சியாக ஏற்பட்ட தோல்விகள் மற்றும் அவருடைய வயது காரணமாக அவர் அரசியல் விட்டு விலகிவிட்டார் என்ற மாதிரி கருதப்பட்டது. ஆயினும் தலதா மாளிகையில் ஒரு பிரார்த்தனை முடித்துவிட்டு வெளியே வந்த நேரத்தில் ஊடகவியலாளர்கள் பல்வேறுபட்ட கேள்விகளை அவர்கிட்ட கேட்கும்போது நான் அரசியல் பயணத்திலிருந்து என்றுமே ஓய்வெடுக்க மாட்டேன், அதுக்கு என்னுடைய அரசியல் பயணத்துக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நான் பயணிப்பேன் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்ச அவர் இப்போ இருக்கிற அந்த நாட்டை பார்க்க தனக்கு சரியா கவலையாக இருக்காம, ஏன்னா நான் நல்லா வச்சிருந்தேன் போல, அவர் நல்லா வச்சிருந்தார் என்று நினைக்கிறார் போல இருக்கு. அப்போ இப்போ இருக்கிற நாட்டை பார்க்க சரியா கவலையாக இருக்கு என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மக்கள் விரும்பினால், மக்கள் கோரினால் வருங்காலத்தில் நாமல் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார், வெல்லுவாரா என்றது வருகிறத அவர் போட்டியிடுவார் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிற மஹிந்த அவர். அப்போ அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய அரசியல் பயணத்துக்கு ஓய்வே இல்லை, நான் உயிர் மூச்சு இருக்கிறவரை நான் போராடுவேன் மக்களுக்காக என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அவர் பார்ப்பன் தொடர்ச்சியாக என்னதான் நடக்கிறது இலங்கை திருநாட்டில் என்று. அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். மிகவும் ஒரு பொதுவான விடயம் தான். குறிப்பாக 58,000க்கும் மேற்பட்டோர் இந்த டெங்கு நாள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்மை காலமாகவே. குறிப்பாக இந்த வருட தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் 58,000க்கும் மேற்பட்டோர் இந்த டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 39 மரணங்களை தாண்டி இருக்கிறது இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை. இது பெரும் ஒரு எண்ணிக்கையாக காணப்படுகிறது. அதிக நாளுக்கு நாள் இந்த டெங்கு நோயினுடைய பரவலானது அதிகரித்து வருகிறது. அப்போ மக்கள் மிகவும் அவதானமாக இருக்கணும். குறிப்பாக இந்த கொழும்பு போன்ற நகரப்பகுதிகளில் வந்து பெரும் ஒரு எண்ணிக்கையில் இந்த டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வந்து இந்த வைத்தியசாலையில் இப்போ கடந்த சில தினங்களுக்கு 3000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த டெங்கு நோய் சார்ந்து. அப்போ அதில் சில மரணங்கள் கூட நடைபெறுகிறது. அப்போ மக்கள் சரியான முறையில் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த டெங்கு நோய் உற்பத்தியாகின்ற இடங்களை இனங்கண்டால் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்த சுகாதார திணைக்களங்கள் மற்றும் அரசாங்க தரப்பு மிகவும் ஒரு கண்டிப்பான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் கவனம் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தெரியும், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கடந்த காலத்தில் குறிப்பாக ஆட்சி பீடம் ஏறினதிலிருந்து இந்த என்பிபி அரசாங்கம் தங்களுடைய வாக்குறுதிகளை வழங்கி வந்தார்கள். ஆயினும் இன்னும் நீக்கப்பட்ட பாடு இல்லை. அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து என்று பார்த்தால் 2 மாதத்துக்குள், குறிப்பாக சில மாதத்துக்குள் நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்ற மாதிரி தன்னுடைய வாக்குறுதியை வழங்கியிருந்தார். ஆயினும் அவ்வாறு நீக்கப்படும் போது இந்த நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக இன்னொரு புதிய சட்டம் கொண்டு வரப்படும். அந்த சட்டமானது வந்து உண்மையிலேயே இந்த போதைப் பொருள் கடத்தக்காரர்கள், உண்மையிலேயே வன்முறையில் ஈடுபடுபவர்கள் கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருந்தார். ஆயினும் கடந்த கால இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விட இப்போ கொண்டு வரப்பட போகின்ற இந்த சட்டமானது மிகவும் கொடிய ஆபத்தானது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை வெளியிட்டு ஒரு கண்டனத்தையும் வெளியிட்டு இந்த புதிய கொண்டு வரப்பட போகின்ற இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை நிறுத்தி வைக்குமாறு ஒரு கோரிக்கையும் எடுத்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின்
மனித உரிமைகள் பேரவை தான் இந்த கோரிக்கையை எடுத்திருக்கிறது. கடந்த காலத்தில் காணப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விட இப்ப கொண்டு வரப்பட போகின்ற இந்த சட்டமானது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுகிறது. ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் ஜனநாயக ரீதியில போராடுபவர்களுடைய குரல் வலைகளை நசுக்குகிறது என்ற ரீதியில தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு உடனடியாக இந்த கொண்டு வரப்பட போகின்ற இந்த ஆபத்தான புதிய சட்டத்தை கொஞ்சம் ஒத்திவைக்குமாறு அல்லது நிறுத்த வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த அவர்கள் தெரிவிக்கிற முக்கியமான விடயம் என்று பார்த்தால் பழைய பயங்கரவாத சட்டத்தில் இருக்கிற குறைபாடுகள் நீக்கி புதிய சட்டம் கொண்டு வரப்படும் என்று பார்த்தால் பழசை விட மிக ஆபத்தான விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. பழைய பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கின்ற சில விடயங்களை இன்னும் வலுப்படுத்தும் விதமாக காணப்படுகிறது. இந்த ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் மற்றும் ஜனநாயக ரீதியில் போராடுபவர்களுக்கு பெரும் ஒரு ஆபத்தான நிலையில இந்த அல்லது அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளை அரசியல் உரிமைகளை மீறக்கூடிய வகையில இந்த புதிய சட்டமானது காணப்படுகிறது என்ற மாதிரி தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அல்லது இந்த கொண்டு வரப்பட போகின்ற இந்த புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அல்ல கொண்டு வரும்போது மிகவும் அவதானமாக இருக்கணும். சர்வதேச ரீதியில அங்கீகரிக்கப்பட்ட சட்டமா என்ற ரீதியில இப்ப இருக்கிற அரசாங்கம் கவனம் கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற மாதிரி தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுக்கிறார். அப்ப இது காலகாலமாகவே ஒரு நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான விடயம் தான். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொல்வார்கள், அதுக்கு பதிலாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படும் என்று சொல்வார்கள். அந்த சட்டமானது பழசை விட மோசமானது என சொல்லப்பட்டு இரண்டுமே இல்லாமல் ஆக்கப்பட்டு பழசே நிலைத்திருக்கும். இது காலகாலமாக, அதாவது மைத்திரியுடைய காலத்திலிருந்தே இந்த சட்டம் பெறப்போகுது, புதிய சட்டம் பெறப்போகுது, பழசு ரத்து செய்யப்படும் என்று மாறி மாறி குறிப்பிடுவது காலகாலமாக நாங்கள் அவதானிக்கின்ற ஒரு முக்கியமான விடயம். எதுவாக இருந்தாலும் இந்த மனித உரிமைகள் சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு, எல்லா கடமைகளும் உண்டு. அதை சரிவர நிறைவேற்றப்படும். சட்டம் சமமானது, அந்த சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். சட்டத்தின் ஊடாக மக்களுடைய நலன்களை பாதுகாக்கணுமே தவிர அந்த சட்டத்தை பயன்படுத்தி மக்களுடைய உரிமைகள் மற்றும் அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். அதற்கேற்ற வகையில் சட்ட நடைமுறைகள் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வகையான சட்ட மூலங்கள் கொண்டு வரப்பட்ட மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுமா இல்லை இருக்கின்ற உரிமைகள் பறிக்கப்படுமா என்பதனை. அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். டாக்டர் தேவானந்தா அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கார். தங்களுடைய கட்சி சார்ந்த கூட்டத்தின் போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கார். இது ஊடகங்களில் பெரும் ஒரு பேசு பொருளாக இப்போ மாற்றப்படுத்தி வருகிறது. எல்லோருக்கும் தெரியும், கயேந்திரகுமார், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் தலைமையில் விஜய் அவர்களையும் அல்லது தென்னிந்திய தலைவர்களை சந்தித்து இருக்கிறது தமிழ் தேசிய பேரவை. அப்போ இந்த இடத்துல தான் இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார். அது முக்கியமான விடயம் என்று நாங்கள் கூறுவது அவர் கூறியதுக்கு அமைவாக உண்மையிலேயே அந்த விடயத்தில் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் கூறிய விடயத்தை எல்லோருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ரீதியிலும் சில விமர்சனங்கள் காணப்படுகிறது. அவர் கூறிய விடயம் என்று பார்த்தால் இப்போ இருக்கிற அந்த தமிழ் தேசிய பேரவையானது அல்லது இந்த இலங்கை தமிழ் தேசியவாதிகள் தென்னிந்திய தலைவர்கள் சந்திப்பது அவர்களுடைய சுயநல அரசியலுக்காக என்ற ரீதியில் தன்னுடைய கருத்து பதிவு செஞ்சிருக்கார். ஆகவே இவ்வாறான விடயங்களை தவிர்த்து மக்களுக்காக இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தணும் என்ற மாதிரி தெரிவித்திருக்கார். அதாவது இப்போ விஜய் அவர்கள் சந்தித்ததோ அல்லது தென்னிந்திய தலைவர்களை சந்தித்ததோ ஒரு சுய அரசியல் நாடகம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். யாருன்றதா டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் எவ்வாறான அரசியல் செல்கிறது. வருங்காலத்தில் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா? இந்திய அரசினால் இலங்கை தமிழர்களுக்கு ஒரு அளவுக்கு உரிமைகள் என்று வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் என்னென்று நம்ம 13ஆம் சீர்திருத்தம் தான் அந்த சீர்திருத்தத்தில் இந்த மாகாண சபை தேர்தல் அது காணப்படுது. ஆயினும் சரியான முறையில் இதுவரை காலமும் எந்த ஒரு உரிமைகளும் பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்ற இதில் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். கடைசியில் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தியாச்சு அதிகார பகிர்வு என்ற பெயரில் சில அதிகாரத்தை ஆக்கி கொடுங்கள் என்ற மாதிரி தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சு வருகிறார். இந்த இடத்துல இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. ஆயினும் இப்போ சில நபர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தினா என்பிபி அரசாங்கம் சில சறுக்களை சந்திக்கலாம் என்ற ரீதியில் அவர்கள் இந்த தேர்தல் நடத்த முன்னில்லாமல் இருக்கிறார்கள். அண்மையில் கூட தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி.வி.க. சிவஞானம் அவர்கள் கூட இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். இவர்கள் பயன்படுகிறார்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த என்ற ரீதியில். அதே நேரத்தில் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருந்தார். என்ன விடயம் என்று பார்த்தால் குறிப்பாக அந்த தெளிப்பிள்ளை சார்ந்த விடயங்களை தெளிவூட்டும் போது, அதாவது தெளிப்பிள்ளை சார்ந்த விடயங்களில் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டை தெளிவூட்டும் போது அந்த விடயத்தை தெரிவித்திருக்கார்.
இந்த மத்திய அரசாங்கமானது வந்து மாகாண சபையினுடைய அதிகாரங்கள் மற்ற திணைக்களங்களை பறித்து விட்டு தான் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்த முயற்சிக்கிறார்கள். இது ஒரு சதி செயற்திட்டம் என்ற மாதிரி, இது ஒரு சட்ட விரோதமான செயற்பாடு. ஆகவே அரசாங்கம் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கு. இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவர்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் பார்க்குது இந்த மாகாண சபை தேர்தல் அண்மையில் நடைபெறுமா இல்லையா என்றது ஒரு பெரும் கேள்விக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா, அவ்வாறு நடைபெற்றால் எவ்வாறான இந்த பகிர்வுகள் காணப்பட போகிறது, அதற்கு இந்த மாகாண சபை தேர்தலில் முக்கியமாக வடக்கு கிழக்கு பகுதியில் எந்தெந்த கட்சிகள் ஆட்சிப்படம் ஏற போகிறார்கள் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.